படத்துக்குள்ளனா அருண் பிரதர் கூட நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். சித்தா பண்ணியிருந்தேன். அது மாதிரி சிந்துபாத் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த படத்த பண்ணும்போது முதல்ல அந்த மனுஷன் குடுக்கல. கேட்டப்ப எதுவும் இல்ல அப்டின்ட்டாரு. ஓகே. அதுக்கப்புறமேலு ஆனா கேட்டேங்கிறதுக்காக குடுக்குற ஆளும் கிடையாது அவரு. ஓகே. ஆனா இந்த கேரக்டர் நீங்க பண்ணா சரியா இருக்கும். ம். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவரே கூப்பிட்டு சின்னதா ஒண்ணு இருக்கு பிரதர் பண்றீங்களான்னு கேட்டாரு. பண்ணுங்கன்னு கூட சொல்லல. பண்றீங்களா? அப்படின்னு. என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சின்னது பெருசுலாம் இல்ல. உங்க படத்துல நான் இருக்கணும். ஏன்னா அவரோட ரைட்டிங்க நான் அவ்வளோ வேல்யூ பண்றேன். ஓகே. மோர் தென் நான் ஒரு நடிகனா இருக்கிறத தாண்டி அவரோட ரசிகன். ஏன்னா ஒரு இயக்குனர் தாண்டி அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். ஏன்னா அவரால மட்டும் தான் ஒரு கதாபாத்திரத்த அவ்வளோ டீட்டெயில்டா சொல்ல முடியும். ம். பன்னியாரும் பத்மினிலேருந்து சொல்றேன் நான். முதல் படத்துல இருந்தே கண்டிப்பா. அவரோட எழுத்துக்கு நான் ஒரு பெரிய பெரிய ரசிகன். அதனால கண்ண மூட்டு அவர் ஏதோ ஒண்ணு கூப்பிட்டாருன்னா போய் நடிச்சுட்டு வந்துடலாம். அது ஓகே. என்னன்னுலாம் கேட்கறதுலாம் கிடையவே கிடையாது. கண்ண மூட்டு நடிப்பேன் நான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கு அவரோட ரைட்டிங்ல. அதனால அவர் அவர் சொன்ன உடனே ஓகே சொல்லியாச்சு. எனக்கு பண்ணும்போது கூட இது ஒரு சின்ன விஷயம், சின்ன கேரக்டர் மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் அவர் என்னைய சின்னதா கூப்பிட்டு எங்க தூக்கி வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு.